ஹாய் மக்களே, வெல்கம் டு புதுமை டாக்கீஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்பிஆர் தேட்டருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா திலீப் அண்ட் மோகன்லால் நடித்த ப ப பா அந்த படத்தை மக்கள்கிட்ட அவங்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். இப்போ ஷோ விடுற டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். படம் எப்படிங்கண்ணா இருக்கு? படம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குங்களா? மோகன்லால் எக்ஸ்டெண்ட் வந்திருக்காரு, அவரோட ரோல் எப்படி இருந்தது? அது நல்லா இருக்கு சார். மூவி எப்படி இருக்கு? ஓகே ஓகே, மோகன்லால் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே, சூப்பராக. படம் எப்படி இருக்கு சார்? அருமையா இருந்ததுங்களா? ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாருங்க சார்? ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாரு? தமிழுக்கு செட் ஆகல. விஜய் ரெஃபரன்ஸ் இருக்காங்க. விஜய் ரெஃபரன்ஸ் ஃபுல் விஜய் வராரு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? குடும்பத்தோட பாக்கலாங்களா? குடும்பத்தோட தாராளமா. ஓகே சார், படம் எப்படி இருந்தது? சூப்பரா. மோகன்லால் ஆக்டிங் அடிபொலி, அடிபொலி. மூவி நல்ல படம், நல்ல படம். சார், படம் எப்படி இருந்தது? ஆவரேஜ் மூவி. படம் எப்படி இருந்தது? ஓகே. மோகன்லால் ஆக்டிங், ரெண்டு பேர் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. ஓகே. விஜய் ரெஃபரன்ஸ் இருக்காங்க. அதுதான் நான் மெயின். மோகன்லால் ஆக்டிங் நல்லா இருக்கு. சார், படம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு. விஜயோட ரெஃபரன்ஸ்ன்றாங்க. தியேட்டர் இல்லையா? விஜயோட எஃபெக்ட் நல்லா இருக்கு. அதாவது இந்த யூத்துக்கு அது பெஸ்ட் எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கும். மூவி எப்படி ப்ரோ? படம் எப்படிங்க இருந்தது? காமெடியா இருக்கும். படம் எப்படி? சார், படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. ஸ்டோரி எல்லாம் இல்லை, டைம் பாஸ் ஆகும். பக்காவா இருக்கு ப்ரோ. ஓகே, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ? படம் வந்து என்ன சொன்னா, ஆக்சுவலாக ஒரு மலையாளி தான். படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு எப்படி இங்கே குட் பேட் அக்லி வந்து தலை ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டோ, அதே மாதிரி பப்பப்பா படம் வந்து மோகன்லால் ஃபேன்ஸுக்கும் திலீப் ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூ வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது லாஜிக்காக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லா டிஸ்க்ளைமர்லையும் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, படத்தில் வந்து லாஜிக் இல்லை, ஃபுல் மேட்னஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபேன்ஸுக்கான ஒரு செலிப்ரேஷனாக தான் படம் எடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்குது. நான் வந்து இதை கேரளாவில் போய் பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து அதிகமாக ஃபேன்ஸ் அதனால ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. மோகன்லால் ஆக்டிங் அவரை பற்றி நாம் சொன்னால் தப்பாக அது வந்து இவர் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. திலீப்போட ஆக்டிங் ஆக்சுவலாக நாங்களாம் வந்துட்டு நான் தான் சொல்கிறேனே சார், நான் ஒரு மலையாளி. அதனால் நான் வளர்ந்ததெல்லாம் அவரோட படங்கள் பார்த்து தான். அவருக்கு ஃபேன்ஸ்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தை சார். விஜய் ரசிகர் கனெக்ட் அவருக்கு பெருசாக எதுவும் இருக்காது. அவர் நான் இந்த ஸ்பாய்லர் ஆயிரும் நான் சொன்னேன் அப்படின்னா. ஆக்சுவலாக அவரோட ரெஃபரன்ஸ் ஒரு சில அந்த இது நான் சொல்லக்கூடாது, ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. தமிழ்ல இருக்கா? தமிழ்ல ரசிகன் சார் தமிழில் டைலாக்ஸ் தான். தமிழில் நிறைய டைலாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து மோகன்லாலுக்கும் விஜய்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில டைலாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக ஒருத்தர் கேமியோ வராரு அப்படின்னு. ஆமாம், லாஸ்ட்டாக ஒருத்தர் கேமியோ வராரு. அவர் நம்மளோட ஸ்டார், அவர் தானே நம்ம ஊரோட ஸ்டாரு. கேமியோ இருக்குது. யாரும் தமிழ் மக்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க. திலீப்புக்கு இது வந்து பிளாக் பஸ்டர்ஸ் அது சார், அவருக்கு நிறைய பிளாக் பஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ஒரு 8 வருஷமாக அவருக்கு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. எனக்கு அந்த கான்ட்ரவர்சி முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். திலீப் சாருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குங்களா அந்த மூவி? கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். மோகன்லால் சார் இதயபூர்வம்க்கு அப்புறம் அந்த படம் பண்றாரு, அதனால அவரோட ஆக்டிங்லாம் இதோட எனர்ஜெட்டிக்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது? அது அவரோட ஆக்டிங் நான் சொல்றதுக்கு நான் ஒரு தகுதியானவே கிடையாது. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வந்து வேற லெவல் ஆளுங்க. ஓவரால் இந்த மூவி ரேட்டிங் என்ன? நான் ஒரு ஃபேன் பாயா நான்லாம் வந்து 100 out of 100 கொடுப்பேன். நார்மலான ஆடியன்ஸு சும்மா இது வந்து என்டர்டெய்னர் படம், வந்து பக்கா என்டர்டெய்னர் படம். அதான் சொல்றேன், நமக்கு ஒரு குட் பேட் அக்லி எப்படியோ, அதாவது தலை ஃபேன்ஸுக்கு எப்படி குட் பேட் அக்லி ஒரு சரியான ஒரு ட்ரீட்டோ, அந்த மாதிரி தான் படம். நீங்கள் வந்து லாஜிக்கோட பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது. லாஜிக் இல்லை, ஒன்லி மேட்னஸ் தான். யாராவது தமிழ் மக்கள் பார்த்துருந்தீங்க வந்து பாருங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. மோகன்லால் ஆக்டிங் நல்லா இருக்கு. விஜய் ரெஃபரன்ஸ் இருக்குனாங்க. இருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் நல்லா இருக்கு. மோகன்லால் சார் அப்படியே லாலட் டிஜே. ஏ ப்ரோ, செட் ஆகலைங்களா மூவி? செட் ஆகல. ஸ்டோரி கரெக்டா இல்லை, கனெக்டிங் இல்லை. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. காமெடி எல்லாமே பழைய சிஐடி மூசா லெவலில் இருக்குது. சாலி காமெடி. ஓகே. மோகன்லால் சேட்டா சார் அவரோட மோகன்லால் ஓகே, அவர் வந்திருந்தா கொஞ்சம் பார்க்க முடியுது.
மூவி அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இல்லை. மூவி அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்தேன். செகண்ட் ஹாஃப் ஓகே தான், பரவாயில்ல. திலீப் சார் ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஓவரால் நல்லா இருந்தது. மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மோகன்லால் சேட்டா பயங்கர நல்லா இருந்தது. தமிழ் சீன்ஸ் வருது தமிழ் என்ன தமிழ் ரெஃபரன்சஸ் நல்லா இருக்கு. நிறைய ரெஃபரன்சஸ் விஜயோட ரெஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. ஆமா, நிறைய இருக்கு ரெஃபரன்ஸ். நிறைய இருக்கு. லாஸ்டா கேமியோ வராங்க அப்படின்றாங்க. அது யார் கேமியோ? இல்ல அப்படி இல்ல. ஆமா, நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஆமா, பார்க்கலாம். ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ஆமா, நல்லா இருந்தது. உங்களுக்கு 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க ப்ரோ? ஒரு 8 8 தருவீங்க. ஓகே.